யாய நமக. ஓம் சிவமகா வாழச்சித்திரவடிகள் போற்று. கருணை வடிவு கொண்டு இவ்வுலகத்தில் இருக்கின்ற களிமாந்தர்கள் மீது கருணை நிலை கொண்டு அவர்களுக்கு நல் கண்மணியாய் ஒளிகாட்ட அவர்கள் விழிக்குள் நல்வொளி செல்ல ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற அற்புத பேரொளிதனை ஆதித்தன் ஒளியாக கொண்டு நின்று அனைவருக்கும் இருளென்ற நிலைதனிலிருந்து இருளகற்றுகின்ற கதிரவனாய் ஒளிகாட்டி அவர்களுக்கு நல்நெறி எதுவென்பதை காட்டி நின்று தீய நிலைகள் எவை எங்கு இருக்கின்றவை உங்களை சர்வநாசம் செய்யும், எங்கு இருப்பதை உங்களை அபூர்வ ஆற்றலோடு நல் தலைத்தோங்கச் செய்யும் என்பதையெல்லாம் எடுத்து காட்ட நல் ஒளியாய் நின்று வழிகாட்டுகின்ற வாழை சித்தனே, அகமகிழ்வோடு அதிகாலை கதிரவன் எழுகின்ற எத்தனித்து நிற்கின்ற வேலைதனில் ஆனந்த நிலைதனில் வந்து நிற்கின்றோம். அற்புதமாய் யாரென்று தெரிகின்றதா, எவளென்று தெரிகின்றதா, உரைக்கின்றோம். நீர் உரைக்கின்ற, நீர் பரிசளிக்கின்ற நிலை, நீர் உரைக்கின்ற நிலை, அந்நிலைக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற உம்முடைய மென்மையான பட்டு போன்ற உரைகளும் நீர் பட்டாக கொடுக்கின்ற உடுப்பது போன்று இருக்கின்ற நிலைக்கு சொந்தக்காரியாய் இருக்கின்ற காஞ்சிபுரத்தாளவள் காஞ்சி காமாட்சியாய் ஒட்டுமொத்த எல்லைதனையும் ஆளுகின்றவளாய் வந்தமர்ந்து உம்மை ஆசிர்வதித்து உம்மை வாழ்த்தி நிற்கின்றோம் சித்தா. காமாட்சியாய் பல நிலைகளை கண்டிருந்தோம். எம் தளத்திலிருந்து உம் தளத்திற்கு சீடர்களை சேர்ப்பதில் யாம் சூட்சம நிலைதனில் எம்முடைய கணங்களை ஏவி நின்ற பொழுது கண்டு நின்றோம். அற்புதமாய் அதிசயத்தையும் கண்டு நின்றோம். ஒரு சிறு நிலைதனை மாற்று நிலையாக இருப்பதையும் கண்டு நின்றோம். எம்மிடமிருந்து எம் கணங்களின் மூலமாக உந்துதலின் மூலமாக சிவசபை இருக்கின்றது என்ற நிலைதனை அவர்களுக்கு யாம் உணர்த்த முயற்சி செய்கின்ற பொழுது உம்முடைய பிரசுரங்களையெல்லாம் அவர்கள் கையில் தவள விடுகின்ற பொழுது அவர்கள் கண்களுக்குள் அவையெல்லாம் ஒளியாக தெரிகின்ற பொழுது அவர்கள் செவிக்குள் ஆதி இறை நூல்களின் அற்புத ஒளியெல்லாம் கேட்கின்ற பொழுது ஓர் உணர்வது ஏற்படுகின்றது. இருந்த பொழுதும் இது பயிற்சியால் வந்ததோ என்று அவர்கள் எண்ணி சலனித்து சபை வாராது அவர்கள் வினை விடாது அவர்களை பிடித்து வைத்திருக்கின்றது என்ற நிலைதனை யாம் உணர்ந்தோம். இருந்த பொழுதும் எம் தளத்தில் சபை அமையும் என்ற நிலைதனை யாம் கண்டிருக்கின்றோம். அதற்கான முயற்சிகளும் இருக்கின்றன. ஆனால் அதற்கான காலங்கள் நூல்கள் வெளிப்படும் நிலைக்கு ஏற்றாற்போல் மாற்றி அமைக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன என்ற நிலைதனையும் யாம் அகமகிழ்வோடு உமக்கு அறிவித்து அற்புதமாய் ஆனந்த நிலை கொண்டு அற்புத சொரூபியாய் ஆனந்த நிலையாய் நீர் வழங்குகின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் நிலைதனையும் உம்முடைய நிலைதனையும் உம்மால் இவ்வுலகமதில் நிகழ்த்தப் போகின்ற அற்புத நிலைதனையும் இவ்வதிகாலை வேலைதனில் உமக்கு வாழ்த்து நிலை மாலைகளாக கோர்த்து யாம் சமர்ப்பிப்பதில் ஆனந்தம் கொண்டு இருக்கின்றோம். அற்புத ரூபியான் ஒரு விவசாய நிலம், விளை நிலம், நல் பயிர்களையெல்லாம் விளைவிக்கின்ற அற்புத நிலம். அந்நிலத்திற்கு சொந்தக்காரன் ஒருவன். அவன் ஒருவனை அழைத்து, இங்கு மாடுகளை நீர் பயிற்சி கொடுக்க வேண்டும், அவற்றுக்கு உழுவதற்கான பயிற்சி இதனை கொடுக்க வேண்டும், அவற்றை நீர் ஏற்பூட்டினால் அவை ஒட்டுமொத்த அவ்விளை நிலத்தையும் உழுது வந்துவிட வேண்டும். இந்நிலை பயிற்சிதனை நீர் அதற்கு சரியாக கொடுக்கின்ற பொழுது இதே நிலத்தில் மீண்டும் ஒரு மாடினை கொண்டு வந்து அவற்றிற்கும் ஏறு பூற்றி இந்நிலத்திலேயே நீர் அதற்றையும் சரியாக பயிற்சி கொடுக்கின்ற பொழுது இரு மாடுகளும் ஒரு நிலத்தில் இருக்க ஒண்ணா நிலைதனில் யாம் இவ்வொட்டுமொத்த பூலோகத்தில் இருக்கின்ற நிலங்களுக்கும் சொந்தக்காரனாக பல நிலங்களை யாம் வாங்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் அவை அனைத்தையும் குத்தகைக்காக விட்டிருக்கின்றோம். அதாவது அதனை முழுவதுமாக யாம் உரைத்த பின்பு உரைக்கின்றோம். குத்தகைக்கு யாம் விட்டிருக்கின்றோம்.
விட்ட நிலைதனில் நீர் எத்தனை மாடுகளை தயார் செய்கின்றாயோ அத்தனை விளை நிலங்கள் உமக்கும் கிடைக்கும், எமக்கும் அதன் மூலமாக புண்ணியம் கிடைக்கும், பெரும் லாபம் அது எமக்கு கிடைக்கும், பயிர்கள் விளைவிக்க எத்தனைக்கின்ற பொழுது என்று யாம் அவனுக்கு எடுத்துரைத்து, அவன் அதுபோன்று ஒரு மாடினை தயார் செய்தான். 2 மாடினை தயார் செய்தான். பிறகு ஒரு நிலம் கிடைத்தது. பின்பு அந்நிலத்தில் வைத்து கொண்டு மறுமாடினை தயார் செய்து கொண்டிருந்தான். அம்மாடினால் சில தூரங்கள் தான் செல்ல இயலும். அதுபோல் மீண்டும் சில மாடுகளை வாங்கி கொண்டு அவற்றை தயார் செய்கின்ற எண்ணத்தை சற்று தளர்த்திவிட்டு மிக எளிதாக நிலம் அது கிடைத்துவிடும் என்ற நிலைதனில் தாம் மாடுகளை தயார் செய்ய வேண்டும் என்ற நிலைதனை அவ்விவசாய நிலையத்திற்கு சொந்தக்காரனாக இருப்பவன் உரைத்த நிலைதனை அவன் கேட்க மறந்துவிட்டு மாடுகள் அவற்றின் பணிதனை செய்யும், அவை தானாக உழுது நிற்கும் என்ற நிலைக்கு மாறி நின்று விட்டான். அவன்தான் அம்மாடுகளை தயார் செய்து உழ வேண்டும், உழ பயிற்சி கொடுக்க வேண்டும் என்ற நிலைதனை சற்று தளர்வு நிலைதனில் விட்டு நிற்க, புது நிலங்கள் வரும் வரும் என்று அவன் எதிர்பார்த்து நிற்க, புது நிலங்கள் வரவில்லை. ஏனென்றால் இருக்கின்ற மாடுகள் முழுமையாக தயாராகவில்லை. அங்கு இருக்கின்ற அந்நிலத்திற்கான உரிமையாளன் உரைத்தான், நிலங்களை நீர் பெற வேண்டுமென்றால் மீண்டும் தெரிந்து கொள், நீர் பல்வகையான மாடுகளை உழுவதற்கு நீர் பயிற்சி கொடுக்கின்ற பொழுது அவை உழுது நிற்கின்ற நிலைதனில்தான் அவை தானாக ஒரு நிலத்தை முழுமையாக வட்டமிட்டு உழுது நிற்கின்ற அளவிற்கு அவை தயாரான பின்புதான் உயர்நிலையாய் மற்றொரு நிலம் கிடைக்கும். நீர் இவற்றை சரியாக செய்யாவிடில் உமக்கு நிலம் கிடைக்காது. அது நான் எவனுக்கு குத்தகையாக கொடுத்தோமோ அவனிடமே அது இருக்கும். நீர் என்று தயார் செய்கின்றாயோ அன்றுதான் வரும், அதுவரையும் அந்நிலம் அங்குதான் இருக்கும், அது என்றும் மாறப்போவதில்லை. நீர் தயார் செய்ய அற்புதமான மாடுகளை தயார் செய்கின்ற பொழுது மிக விரைவாக உழுகின்ற மாடுகளை எல்லாம் தயார் செய்தால் 1க்கு 2 அல்ல 3 நிலங்களை கூட யாம் வாங்கி கொடுப்போம் என்று அந்நிலத்தின் உரிமையாளன் குத்தகைக்கு விட்டவன் அமைதியாக அவற்றுக்கு மாடுகளை உழுவதற்கு பயிற்சி கொடுப்பவனிடம் வந்து எடுத்துரைத்து கொண்டிருந்தான். இந்நிலைதனை அறிந்த பின்பு அற்புதமாய் அவனும் பயிற்சி இருக்க, ஆதி இறை நூலின் அற்புத நிலையதுபோல் அவை பெருகுகின்ற நிலையதுபோல் மாடுகளும் பெருகி நிற்கின்ற நிலையாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலை தாங்குகின்ற சீடர்களையே இங்கு யாம் மாடுகள் என்று உரைத்தோம். பயிற்சி எடுப்பது வாழை சித்தன், அந்நிலங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் இறை என்ற சிவம். அவர் என்ன செய்தார்? கலியுகம் அதை குத்தகைக்கு கலியிடம் விட்டுவிட்டார். கலிக்கான குத்தகை காலம் முடியப் போகின்றது. அவை முடியப் போகின்றது என்பதை எப்பொழுது தீர்மானிக்க முடியும்? ஆதி கைலாய சிவசூட்சம நூல்கள் என்றவற்றை என்ற மாடுகளை வாழை சித்தன் எண்ணிலா அளவிற்கு பெருக்குகின்ற பொழுது கலிக்கு அந்நிலத்தின் மீது கொண்ட உரிமை அது பறிக்கப்படும். அவற்றிற்கு உரிமை விட்டு கொடுத்து கலி எமக்கு இந்நிலத்தின் மீது இன்று உரிமை இல்லை என்று சென்றுவிடும். பின்பு அந்நிலத்தில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களே அரசாலும் என்ற நிலையே உண்மை ஊர்ஜிதம். அதற்கான ஒரு சிறு கதையாகவும் இது அமைந்து, அதுபோல் இதனை உம்முடைய சீடர்களுக்காக ஒரு நிலையாகவும் யாம் உரைக்கின்றோம். வாழை சித்தன் என்பவன் அந்நிலத்திற்கான உரிமையாளனாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல் அந்நிலத்தில் மாடுகளை தயார் செய்கின்றவன் இருக்கின்றானே, அவன்தான் உம்முடைய சீடர்கள் சித்தா. அவ்வாறு இருக்கின்ற சீடர்கள் தமக்குள் இருக்கின்ற சண்டி மாடுகளாக இருக்கின்ற காமலோப மதமாச்சிரிய அகங்கார நிலைகளையெல்லாம் அடக்கி தம்முடைய வாழ்வுதனை நல்நிலையாக பண்படுத்த அவற்றை அவன் தயார் செய்கின்ற பொழுது அவனுக்கு நல் எதிர்கால சந்ததிகளாக இருப்பவர்களுக்குள் இருக்கின்ற காமலோப மதமாச்சரியங்களையும் அவர்கள் சரி செய்து அவர்களுடைய எதிர்கால சந்ததிகள் வாழ்வதற்கான நல் புண்ணிய வாழ்க்கைதனையும் இவர்கள் சரி செய்வதினால் அவர்களும் கற்றுக்கொண்டு நல்நிலை கொண்டவர்களாக பல்வேறு வாழ்வினை உயர்நிலையில் வாழ்பவர்களாக மாறியிருப்பார்கள் என்ற நிலைதனையும் யாம் உணர்த்தி, இவ்வாறு இருக்கின்ற மாந்தர்கள் தமக்குள் இருக்கின்ற காமலோப மதமாச்சரியம் என்ற மாடுதனை அடக்கி ஆள கற்றுக்கொள்கின்ற பொழுது
அதனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, பிறரென்றால் தம்முடைய சந்ததியிலேயே வருகின்றவர்களுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அவர்கள் சந்ததி இவ்வூ உலகம் முழுவதுமாக உயர்நிலை கொண்ட வாழ்வுதனை வாழ்கின்ற தவ சீடர்களுக்கு சித்தர்களாக மாறி இருப்பார்கள் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, சிவமகா வாழை சித்தன் என்ற நல் குரு அது கிடைத்திருக்கின்றார். அக்குருவை இறுக பற்றி கொண்டு, இறுக பற்றி என்றால் அவன் கால்களை வெளிநிலைதனில் சென்று இறுக பற்ற வேண்டிய நிலை அல்ல. ஏனென்றால் அதை தான் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் காலில் விழுந்தால் அனைத்தும் கிடைத்துவிடும், காலில் விழுந்தால் அங்கு சாபம்தான் கிடைக்கும், அவ்வளவு எளிதில் வரம் கொடுக்க அது ஒன்றும் அவ்வளவு எளிய சபையில்லை என்பதை யாம் உணர்ந்திருக்கின்றோம் சித்தா. அதனால் உம்மை வணங்குகின்ற சீடர்கள் சூட்சமத்தில் உம்மை இறுக பற்றி நிற்கின்ற பொழுது வரும் எதிரெதிர் வினைகளெல்லாம் வந்து நிற்கும். இருந்த பொழுதும் எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் வாழை சித்தனை யுகமாற்ற வந்த சித்தன் அச்சித்தனுடைய பல்வேறு நிலை கொண்ட ஆற்றலின் மூலமாக யுகமதை மாற்றி நிற்பான் என்ற உயர் நம்பிக்கை இருக்கின்ற பொழுது அவன் தம் வாழ்விதனையும் மாற்றி நின்று விடுவான் என்ற நம்பிக்கை அதனுக்குள் சூட்சமமாய் அமர்ந்திருக்கின்றது என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, ஏன் பல்வேறு சீடர்களுக்கு இன்று அவர்கள் நினைத்த நிலை நடக்கவில்லை என்பதற்கும் யாம் உரைக்கின்றோம். அவர்கள் நீர் தம்முடைய வாழ்வுதனை மாற்றிவிடுவீர் என்று நம்புகின்றார்கள். ஆனால் யுகத்தை உம்மால் முழுமையாக மாற்ற முடியும் என்று நம்பவில்லை. உம்மால் முழுமையாக யுகத்தை மாற்ற முடியும் என்று நம்புகின்ற பொழுது அவர்கள் வாழ்வது மாறி நிற்கும். வாழை சித்தனால் நிச்சயமாக சூட்சம ஆற்றல் கொண்டு ஆதிகைலாய சுவசூட்சம நூலின் பேராற்றல் கொண்டு அற்புத ஆயுதத்தை கொண்டு இவ்வுலகத்தில் நிச்சயமாக அவனால் கலிதனை மாற்றிவிட முடியும் என்று எம்மாந்தர்களெல்லாம் உள்ளுக்குள் கள்ளம் கபடமற்ற நிலைதனில் நம்பிக்கொண்டு சிவசபைக்கு உயர் பணிதனை செய்ய வேண்டும் என்று அவா கொண்டு, ஏன் பல்வேறு கிளைச்சபைகளை அமைத்து அதன் மூலமாக யாம் பணி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான நிலைதனில் அவற்றிற்கு அனைத்தையும் கொடுத்து சரி செய்து விடுவீர். யுகமது மாறி நிற்கும். அதுபோல் உம்மை நம்பி நின்ற சீடர்களுடைய வாழ்வும் பெரும் நிலை செல்வங்களோடு அதீத ஆற்றலோடு மாறி இருக்கும் என்ற நிலைதனை இன்று இவ்வேளைதனில் காஞ்சிபுரத்தாலாய் எடுத்துரைப்பதில் யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா நீர்வாள் என்று வாழ்த்தி. அந்நிலை அதுபோல் யாம் ஒன்றை உரைக்க நிற்கின்றோம். சிவசபையில் எத்தனை ஆற்றலை இதுவரை செலவு செய்தது சிவசபை. சிவசபையில் சிவமகா வாழை சித்தன் என்பவன் 11,000 யுகங்கள் தவம் செய்தான் என்று உரைக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இத்தனை காலங்கள் சபை பூலோகமதில் வாழை சித்தனுக்கு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரை எத்தனை ஆற்றல்கள், எத்தனை நாளினுடைய ஆற்றல்கள் 11,000 யுகத்திலிருந்து செலவழிக்கப்பட்டது என்றால் உரைத்தால் மலைத்து விடுவீர், மண்டிட்டு விடுவார்கள் உம் சீடர்கள். ஒரு கண் இமை பொழுது, ஒரு கண் இமை பொழுது, கண்ணை நீங்கள் மூடி விழிக்கின்ற ஒரு வேளை, அதனை உங்களால் முடிந்தால் மிக மெதுவாக செய்தாலும் சரி, அது மூடி விழிக்கின்ற மிக அதிக வேகம் இருக்கின்றதே. ஒரு தூசி கண்ணில் விழுந்தால் அவ்வேளைதனில் நீங்கள் விரைவாக மூடி விழிப்பீர்களே, அவ்வேளை அக்கண பொழுது எவ்வளவு நேரமோ அந்நேரத்தில் இருக்கின்றதில் மிக குறுகிய அளவு, அதில் இருக்கின்ற காணி என்ற ஓர் அளவு இருக்கின்றது. தேடி பார்க்கச் சொல் உம் சீடர்களை. ஒரு குறிப்பிட்ட பங்கு, இத்தனை பங்குகளில் அது அத்தனாவது நிலை கொண்டது. அத்தனை நிலை கொண்ட ஒரு பங்கை தான் நீர் அதில் பயன்படுத்தி இருக்கின்றீர். ஒரு கண் இமைப்பொழுதை காணியாக வைத்து அதில் இருக்கின்ற ஒரு நிலையை தான் இன்று சிவசபையில் நீர் இதுவரை பயன்படுத்தியிருக்கின்றீர் என்றால் எத்தனை நிலை கொண்ட ஆற்றல் இன்னும் இடம் இருக்கின்றது. அதுபோல் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்களின் ஆற்றல் ஒன்றும் இன்று பெருநிலையாக வெளிப்படவில்லை என்றும் யாம் அறிந்தோம். ஏனென்றால் 11,000 யுகம் செய்த தவத்திற்கு எத்தனை ஆசிகளை வந்து வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனை ஆற்றல் இருப்பது போல் தெரியவில்லை என்றால் அத்தனை ஆற்றல்கள் இருப்பதை காண்பிக்கவில்லை நாங்கள் என்று உரைக்கின்றோம். ஏனென்றால் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்பது அற்புத பெரும் பொக்கிஷம். அதனை பல நபர்களுக்கு தாங்க கொடுக்கின்ற பொழுதுதான் சிவசபையிலிருந்து
தங்கு தடையின்றி ஆற்றல்கள் அபரிவிதமாக வெளிப்படும். இது எவ்வாறு தற்சமயம் நிகழ்கின்றது என்பதையும் நாம் உரைக்கின்றோம். ஒரு கேணி இருக்கின்றது, அக்கேணியில் நீர் இருக்கின்றது. அந்நீரினை ஒருவருக்கு வாரி வழங்கி கொண்டிருந்தால் ஒருவருக்கு மட்டும் ஒரு நாள் அந்நீரினை ஒரு நீர் நிலையினை பிடிக்கக்கூடிய பாத்திரமதில் ஒருவர் அக்கேணிக்கு சொந்தக்காரனாக இருப்பவன் அதனை எடுத்து கொடுப்பானாயின் அங்கு அக்கேணியில் இருக்கின்ற நீர் எத்தனை நாளில் காலியாக மாறியிருக்கும், அது வெறுமையாக மாறியிருக்கும். ஆனால் அது வற்றாத ஊற்றல்லவா, அது வெறுமையாக மாறப்போவதல்ல. அவன் இன்று ஒரு குடம் அளவிற்கான நீரினை எடுத்து கொடுத்தால் அங்கு ஒரு நாளிகைக்குள்ளாகவே மீண்டும் அவ்வொரு குட நீரானது அங்கு ஊறிவிடும். அதுபோல் அவன் 2 குடங்களை எடுத்து கொடுத்தால் அது மிக விரைவாக ஊறிவிடும். இவ்வாறு ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்கிய சிவமகா வாழை சித்தன் என்பவன் ஓர் வற்றாத கேணி போன்றவன், மிக விரைவாக நீரினை உற்பத்தி செய்கின்ற கேணி போன்றவன். இவனிடம் வருகின்ற சீடர்கள் எத்தனை நபர்களாக இருந்த பொழுதும் அதில் நூலினை தாங்குவதற்கும் அவனுடைய சீடர்களாக நின்று உலகமதில் பணி செய்கின்றவர்களுக்கும் எத்தனை நபர்கள் தயாராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் புண்ணியத்தை வாரி வழங்கி ஏனென்றால் நூலினை தாங்குவதற்கு எச்சீடனும் எவ்வொரு புண்ணியமும் செய்ய இயலாது. நீர்தான் நூலினை தாங்க ஒரு புண்ணியத்தை கொடுத்து பின்பு அவர்களுக்குள் நூலினை தாங்க வைக்க முடியும். ஏனென்றால் இது 11,000 யுகத்திற்கு மேலான பெரும் தவ ஆற்றல் கொண்ட புண்ணியம். இப்புண்ணியத்தை தாங்க ஒரு மனிதனால் முடியாது. அது வாழை சித்தனின் அருள் பெற்றவனாக இருந்த பொழுதும் என்ற நிலைதனை யாம் உணர்த்தி, அந்நிலையினால் என்ன நிகழும் என்றால், அற்புதமாக வாழை சித்தன் இன்று வருகின்ற சீடர்களுக்கெல்லாம் நீர் புண்ணியத்தை கொடுத்து பெருநிலை கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூலினை தாங்குகின்ற ஆற்றலையும் கொடுக்கின்ற பொழுது இதுபோல் ஒரு சீடர், 2 சீடர், 3 சீடர் அல்ல, பல்வேறு சீடர்களுக்கு நீர் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களை விதைத்த பின்பு அற்புதமாக நிகழும் இவ்வூ உலகமதில் பெருநிலை கொண்ட கேணிகளிலிருந்து வருகின்ற உயர்நிலை கொண்ட ஆற்றலாக நீரது எவ்வாறு அதனை இறைக்க ஊறிக்கொண்டே இருக்குமோ அதுபோல் அக்கிணறும் என்றும் புழு நிலைகளோ அல்லது பூச்சி நிலைகளோ தூசு நிலைகளோ அடைபடாது, அவற்றினால் அக்கிணறது பால் கொள்ளாது இருக்கின்ற நிலையது போல் அற்புதமாய் நீர் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்களை விதித்து கொண்டே இருக்க கேணியிலிருந்து நீர் ஊறிக்கொண்டே இருக்கின்ற நிலையின் மூலமாக யுகம் அது மாறிக்கொண்டிருக்கும் என்ற நிலைதனை இன்று காஞ்சிபுரத்தாளாய் எடுத்துணர்த்தியதில் யாம் அகமகிழ்ந்து நிற்கின்றோம் சித்தா. எவ்வாறு உம்முடைய ஆற்றலை உலகமதில் நீர் எத்தனை அளவிற்கு பகிர்ந்து கொடுக்கின்றாயோ, எத்தனை மாந்தர்களுக்கு விரைவாக நீர் கொடுக்கின்றாயோ அத்தனை விரைவாக யுகம் மாறியிருக்கும். அந்நிலை பகிர்ந்து கொடுக்கின்ற நிலை மெதுவாக ஆகின்ற பொழுது யுகமாற்றமும் மெதுவாகத்தான் நிகழும். எங்கள் ஆசிகளும் சற்று மெதுவாகத்தான் செயல்படும். எனவே நூல்கள் விரைவாக வளர்ந்து நிற்கின்ற பொழுது அதற்கான சீடர்கள் எவரவர் என்று வருங்காலத்தில் காட்டி நிற்போம். இக்காலத்தில் இனம் காட்டி நின்றால் அந்நூல்களும் இடம் மாறி இடறி நிற்கும் என்ற நிலையினால்தான் அந்நூல்கள் எந்நூல்கள் என்று நாங்கள் உயர்நிலை கொண்ட தவநிலையில் உயர்நிலை சபையில் இருக்கின்ற பெரும் சித்த கணங்களும் தேவகணங்களும் பெரும் குருமார்கள் எல்லாம் என்று நீங்கள் இவருக்கு நூல் வரும் என்று உரைத்தால் அதன் மூலமாக அந்நூல்களுக்கு இடர் வரும் என்று அவற்றை உரைக்க வேண்டாம், பொதுவெளியில் விடுங்கள். எவரவருக்கு நூல் வருமோ அவரவருக்கெல்லாம் தானாக நூல் வளர்ந்து சித்தன் கைகளில் நிலை கொண்டவர்களாக தவழ்ந்திருப்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைத்த நிலையினால் பல நூல்களை விதைக்க இன்று பணியது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. விதைத்து விட்டோம், அவை விருட்சமாய் இன்று தலைத்து கொண்டிருக்கின்றது. அந்நிலைக்கு ஒரு நிலைதனையும் யாம் உரைக்கின்றோம். வருகின்ற ஒரு நூல் தாங்க போகின்ற சீடன், நூலுக்கான பயிற்சியை மேற்கொள்கின்ற சீடன் ஓர் மண்டல நாளுக்குள் அவன் எழுது நிலைதனை தம் கரத்தில் பிடிக்கின்ற பொழுதே ஒரு வார்த்தை வரும். அவ்வொரு வார்த்தையிலிருந்து ஒட்டுமொத்த உரை வார்த்தைகளும் வந்து நிற்கும். அது எழுத்து வடிவுகளாக என்ற நிலை. அவ்வளவு வேகமான வார்த்தைகள் வருகின்ற பொழுது ஒரு பக்கம் 2 பக்கம் என்ற நிலை அல்ல, 3 பக்கங்கள் கூட உரைகள் விரைவாக வந்து நிற்கும். அவ்வாறு வருகின்ற பொழுது
அந்நிலையிலிருந்து உரைக்கின்ற நிலைக்கு மாறி நிற்கின்ற பொழுது அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூல்கள் உரைக்கும் நிலையாகவும் கணங்களை உள்ளுக்குள் உறைவிடம் கொடுக்கின்ற நிலையாகவும் மாறி நின்று அற்புத கணங்களான பெரும் கணங்களையெல்லாம் சுமந்து உரைக்கின்ற நிலையாக நூல்கள் மண்டலத்திற்குள் உயர் உருபெற்று நிற்கும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு சித்தா உமக்காக அறிவித்து செல்கின்றோம். வாழை சித்தனே, எம்மைந்தனே, காஞ்சிபுரம் அதில் எண்ணிலா நபர்கள் இருக்கின்றார்கள். என்னை மட்டுமே நாடி நிற்கின்ற நபர்களும் இருக்கின்றார்கள். அதில் உம்முடைய கிளைச்சபை ஒன்றல்ல இரண்டல்ல 5 கிளைச்சபைகளை ஒருவனே நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். எம்மிடமிருந்து பெரும் நிலை கொண்ட செல்வத்தை எம்முடைய அருளாசியின் மூலமாக பெற்றவன், எம்மையே வணங்கி நிற்பவன், காஞ்சிபுரத்தாளால் தான் இது எமக்கு கிடைத்தது என்று முழுமையாக ஏற்று நிற்கின்ற ஒருவன் உம்மை நாடி வருவான். அவன் சபை ஆசானாக இருப்பான், கிளை சபை பெறுவான். ஆனால் அவனுக்கு நூல் இருக்காது. நூல் தாங்கிய சீடர்களை தான் நீர் அவனுக்கு துணையாக அனுப்ப வேண்டும். அவ்வாறு நீர் அனுப்புகின்ற பொழுது அங்கு அற்புதமாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை தாங்கிய சபை இருக்கும். ஆனால் அங்கு நூலை வியாபித்து அவன் வலம் வர முடியாது. நூல் தாங்கிய சீடர்கள் வலம் வருவார்கள். அங்கு கிளை சபை பெறுகின்ற அச்சீடனால் அங்கு நூலினை தாங்க இயலாது. இதுபோல் வரும் காலங்களில் பல தலங்களில் நூல் தாங்கிய சீடர்கள் செல்வார்கள். ஆனால் அங்கு கிளைச்சபை பெற்றவர்களால் நூலினை தாங்க முடியாது. அவர்கள் ஆசான் என்ற நிலையில் இருந்த பொழுதும் அங்கு ஆதி இறை நூலை தாங்கி உரைக்கின்ற சீடர்கள் வேறொருவராக இருப்பார்கள் என்ற நிலை இருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் இன்று விரைவாக நூலினை பகிர்ந்து கொடுக்கின்ற நிலையை பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம். யாம் காஞ்சிபுரத்திலிருந்து இங்கு வந்து உரைப்பதின் நோக்கம் என்னவென்றால், சித்தா பல கணங்கள் காத்து நிற்கின்றன. ஒவ்வொரு தளத்திலிருந்தும் ஒவ்வொரு கணங்கள் இதற்கு முன்பு நீர் செல்கின்ற பொழுது உமக்கு ஆசி வழங்கும், அல்லது நீர் அழைத்தால் ஆசி வழங்கும். இன்று உம்முடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் ஆற்றல் அபரிவிதமாக எல்லை தாண்டி வீசி கொண்டிருக்க அவ்வொலியை கண்ட கணங்கள் எல்லாம் எங்கு வந்து எங்களால் உயிரக்க முடியும் என்ற நிலைதனை உணர்ந்து நின்று இங்கு வந்து அங்கு நடக்கப் போகின்ற நிலைகள், அங்கு உம்மால் நிகழப்போகின்ற நிலைகளை எல்லாம் எடுத்துரைக்க அவா கொண்டு காத்து நிற்கின்றன. அந்நிலையின் மூலமாக இன்று யாம் வந்துவிட்டோம். நாளை ஒருவர் வருவாள், அதற்கு மறுநாள் வேறொருவர் வருவாள், அதற்கு மறுநாள் வேறொருவர் என்று பல கணங்கள் காத்து நிற்கின்றன. எல்லை தாண்டி வந்து வரிசையாக உமக்கு முன்னிலையாக முதன்மையாக இன்றே அவை யாம் அன்று வந்து ஆசி உரைப்போம் என்று காத்து வரிசை கட்டி நிற்கின்றன. அற்புதமாய் ஒவ்வொரு கணங்களும் உம்மை வாழ்த்தி அமைகின்ற பொழுது அவை சபை அமைவதற்கான ஆசிகளையும் வழங்கி நிற்கும். உமக்கு அத்தனை சபைகள் அமைக்கப் போகின்றது. அத்தனை சபைகளுக்கான நூல்களை தயார் செய்வதே முதல் பணியாக இருக்கின்ற பொழுது, நூல்கள் தயாராகி நிற்கின்ற பொழுது சபைகளும் விரிவடைந்து நிற்கும் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு அதிகாலை வேலைதனில் எடுத்துரைத்தலில் ஆனந்தம் கொள்கின்றோம் காஞ்சிபுரத்தாளா. எவ்வாறு வரப்பு நிலையது உயர்கின்ற பொழுது நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் மன்னன் உயர்வானோ. ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தாங்கிய சீடர்கள் உயர்கின்ற பொழுது வெளிப்படுகின்ற புண்ணியம் என்ற நீரும் உயரும். புண்ணியம் என்ற நீர் உயர்கின்ற பொழுது அதில் உயர் களிமாந்தர்கள் எல்லாம் நெல்மணிகளாக உயர்ந்திருப்பார்கள், நல் மாந்தர்களாக மாறி என்று. அவ்வாறு மாறி இருக்கின்ற நெல்மணிகள் மூலமாக அவர்களுடைய தலங்கள் முழுவதுமாக உயர்நிலை கொண்டவர்களால் நிரப்பப்பட்டு அங்கு உயர் புண்ணிய யுகம் அது தலை தோங்கி நிற்கும். அவ்வாறு புண்ணிய யுகம் என்ற குடியது தலை தோங்கி இருக்கின்ற பொழுது அக்குடியை ஆளுகின்ற மன்னனாக வாழை சித்தன் தலை தோங்கி இருப்பான் என்ற நிலைதனை அகமகிழ்வோடு உதார நிலை கொண்டு எடுத்துரைக்க ஆனந்தம் கொண்டு நின்றதில் யாம் காஞ்சிபுரத்தாலாய் உம்மை வாழ்த்தியதிலும் அதனை உரைத்ததிலும் ஆனந்தம் கொண்டு நிற்கின்றோம். இனி எமக்கு அவாதான் சித்தா, எம்முன்பு நீர் இருக்க வேண்டும், இயல்பாக நீர் எம்மிடம் வினவ வேண்டும், யாம் உமக்கு பதிலளிக்க வேண்டும் என்று எமக்கு ஆசை இருக்கின்றது, அவா இருக்கின்றது. காலமில்லை, இருக்கின்ற தூரமோ பழகாத தூரங்களுக்கு நீர் அமர்ந்திருக்கின்றீர். இருந்த பொழுதும் இவ் ஆசி நிலைகள் உம்மை வந்து சேரும் என்ற நிலைதனை யாம் அறிந்திருக்கின்றோம். சூட்சமத்தில் எம் முன்புதான் அமர்ந்திருக்கின்றாய்.
ஆனால் அதனையே யாமும் கேட்டு உம்மிடமிருந்து வினாவும் பெற்று உரைத்தால் இதனை என்னவென்று உரைப்பார்கள், இதனையே நாடகம் என்றுதான் உரைப்பார்கள் என்று எமக்கு தெரியும். எனவே இருந்த பொழுதும் நீர் எதிரில் இருக்கின்றீர், சூட்சமத்தில் எதிரில் நிற்கின்றீர், இயல்பில் எங்கோ அமர்ந்திருக்கின்றீர். இருந்த பொழுதும் வண்டானத்திற்கு எம் ஆசிகள் வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்ற நிலை இதனை அகமகிழ்வோடு அறிவித்து, காஞ்சியிலிருந்து இங்கு வந்து விட்டோம் சித்தா, நூலுக்குள் வந்து விட்டோம். இன்பு எம் தளத்தில் சபையை எம் சபையாக அமைப்பதற்கு எமக்கு காலம் விரைவாக வந்து கொண்டிருக்கின்றது. அதனை மிக விரைவாக செய்வதற்கு நூல்களும் தயாராகி கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனையும் நாம் விரைத்து விட்டோம். யுகமது விரைவாக மாறியிருக்கும், நூல்கள் விரைந்து வளர்ந்து நிற்கின்ற வேலைதனில் என்ற நிலைதனை யாம் ஆனந்த நிலைதனில் அறிந்திருந்து அந்நிலைதனை அறிவித்து இருந்ததில் அகமகிழ்வில் அம்பாள் நிலை கொண்டவளாக நின்று உம்மை வாழ்த்தியதில் அதிகாலை வேளையில் ஆனந்த கூத்தாடி நிற்கின்றோம் சித்தா. நீ வாழி என்று வாழ்த்தி உரை முழிக்கத்தான் எமக்கு எண்ணம். ஆனால் உரைக்க பல நிலைகள் இருக்கின்றன. இருந்தபொழுதும் இன்று இந்நிலை போதுமென்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். இனி எக்காலத்தில் எவ்வேளையில் எங்கழைத்த பொழுதும் யாம் உமக்கு ஆசி வழங்க காஞ்சிபுரத்தாளாய் காஞ்சியில் இருக்கின்ற காமாட்சியாய் அகமகிழ்வில் வந்து உமக்கு அருளாசி வழங்கி நிற்போம் சித்தா. ஓம் அகதிஷாய நமக. ஓம் சிவமகா வாழி சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.